வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் ரெட்டியார்பாளையம் சுதா நகரில் பகுதியில் நடைபெற்றது. வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகி ராஜசேகர் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன், ஊடகப்பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் மாநில நிர்வாகி புதியவன், கதிர்காமம் தொகுதி தலைமை நிர்வாகி வேல்முருகன் மற்றும் அணி தலைமை நிர்வாகி அருள்பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் மற்றும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் கடற்கரையில் பொம்மலாட்ட திருவிழா. அழிந்து வரும் பொம்மலாட்ட கலைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பொம்மலாட்ட கலை மூலம் பல்வேறு மாநிலம் பாரம்பரிய நடனங்கள். அழிந்து வரும் பாரம்பரிய பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பொம்மலாட்டத்திற்காக மத்திய அரசு மூலம் பத்மஸ்ரீ விருது பெற்ற பொம்மலாட்ட கலைஞர் கேசவாசாமி அவர்கள் தலைமையில் காரைக்கால் கடற்கரையில் இன்று இரவு பொம்மலாட்ட திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பொம்மலாட்ட திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த பொம்மலாட்ட திருவிழாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாரம்பரிய நடனம் மற்றும் தெய்வீக பாடல், பல்வேறு தமிழ் வரலாறு கதைகளை பொம்மலாட்டம் மூலம் நடனம் மற்றும் நாடகம் நடைபெற்றது. இந்த அழிந்து வரும் பொம்மலாட்ட கலையை மீட்டெடுக்கும் வகையிலும் பொம்மலாட்ட கலைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பொம்மலாட்ட திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து கண்டு ரசித்து தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு கணுவாப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கடந்த ஒரு வார காலமாக பிறந்தநாள் விழாவினை நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவில் கலந்து கொண்ட 1000 பேருக்கு அசைவ விருந்தும் உபசரிப்பும் 1000 பேருக்கு குடையும் இலவசமாக வழங்கப்பட்டது. விழாவில் ஜிடிஎம் நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜிடிஎம் நண்பர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சுற்றுலா படகுகளுக்கு உரிய அனுமதி வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சுற்றுலாத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் கடலில் சில தினங்களுக்கு முன்பு உரிமமில்லாத சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து சுற்றுலா படகுகளை முறைப்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த சுற்றுலா படகுகளுக்கு அரசு தடை விதித்துள்ளது. புதுச்சேரி அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சுற்றுலா படகு உரிமையாளர்கள், மீனவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சுற்றுலாத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா படகுகளுக்கு அனுமதி தராமல் சுற்றுலாத்துறை இயக்குநர் கடந்த 6 மாத காலமாக அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய மீனவர்கள் சுற்றுலா படகு நிறுத்தப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். துறை இயக்குநர் பேச்சுவார்த்தைக்கு வராததால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இன்னும் 1-2 நாளில் சுற்றுலா படகுகளுக்கு அனுமதி தராவிட்டால் அதிமுக சார்பில் மீனவர்களை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய பந்த் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். வில்லியனூர் வினீத் நகரில் ரூபாய் 22.21 கோடியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியினை முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் உத்தரவாகனிப்பேட் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் 50 ஆண்டுகால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உத்தரவாகனிப்பேட் வினீத் நகரில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிக்கு ரூபாய் 22.21 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை வினீத் நகரில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஒற்றை அடுக்கு வட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் திருநள்ளாறு சனிப்பயிற்சி விழா பூர்வாங்க பூஜையை முன்னிட்டு நலன் திருத்தக்குளத்தில் நடந்த ஆரத்தி நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவில் சனி பகவான் தனி சன்னதியில் அனுக்கிரக மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். இது ஒரு சனி பரிகார தலமாக உள்ளது. இக்கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா வரும் மார்ச் 6ஆம் தேதி நடக்கிறது. அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு காலை 8:24 மணிக்கு பிரவேசிக்கிறார். சனி பயிற்சி விழா பூர்வாங்க பூஜையை முன்னிட்டு நலன் திருத்தக்குளத்தில் ஆரத்தி விழா நேற்று நடைபெற்றது. திரு கைலாய பரம்பரை தர்மை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் கைலை மாஸ்லாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் பூர்வாங்க பூஜை சொர்ண கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. மாலை நடந்த ஆரத்தி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். தொடர்ந்து சிவன் மற்றும் சனி பகவானை கவர்னர் தரிசனம் செய்தார். பின் நலன்குளத்தில் புனித நீர் கொண்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 7 ஆரத்தி மகா தீபாரதனை நடைபெற்றது. முன்னதாக யானை, குதிரை, கழுதை, ஒட்டகம், ஆட்டுக்கிடா, சேவல் உள்ளிட்ட அஷ்ட பிராணிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், ராஜசேகரன் எம்எல்ஏ, கலெக்டர் இஷிதா ரெட்டி, கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உட்பட பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வி. புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வி. புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பாவாடராயன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம், காப்பு கட்டுதல், ஏரிக்கரையில் சக்தி கரகம் ஜோடித்து ஆலயம் வந்தடைதல், கூழ்வார்த்தல், ஊரணி பொங்கல், அன்று இரவு அம்மன் வீதி உலாவும், சனிக்கிழமை அன்று அங்காளம்மன் வேடம் அணிந்து மயானம் சென்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் முக்கிய நிகழ்வாக நேற்று நிசாசனி ரணக்கலைப்பு அம்மன் ஆலயத்தில் நிசாசனி பதனம் செய்து குடலை எடுத்து மாலை அணிந்து ஈரலை கவி முரம்பேந்தி அம்மன் வீதி உலாவுடன் பாவாடராயன், வீரபத்திரன், பூதகாளி, காட்டேரி, குரத்தி, வல்லாளன் வேடம் அணிந்து மயானம் சென்று அம்மன் மயானம் சென்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற சில்லறை நாணயங்கள், தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் மாதந்தோறும் அமாவாசை அன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வி. புதுப்பாக்கம் கோவில் நிர்வாகத்தினர், கிராம பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக சேவையை முனைவர் லாவண்யா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சமூக சேவைக்கு முனைவர் லாவண்யா பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சமூக சேவைக்கு முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பிச்சை வீரன்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தக்க குட்டை பகுதியில் பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட் வழங்கினார். தொடர்ந்து மேரி உழவர்கரை பகுதியில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுநகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஜே நகர் மற்றும் பாவானர் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனைவர் லாவண்யா ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ், பாஜக நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இரு கட்சிகளின் நிர்வாகிகள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லியில் நடந்த செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாண போராட்டம் நடத்தியதை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உருவபொம்மை எரிக்கப்பட்டது. இதனை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரதமர் மோடியின் உருவபொம்மையை சனிக்கிழமை எரித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல், கைகலப்பு ஏற்பட்டது. இதை தடுத்த போலீஸ் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இந்த மோதல் தொடர்பாக ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், சிலம்பரசன், ஹரிஹரன், சுரேந்தர் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல காங்கிரஸ் அலுவலகம் முன் ராகுல் காந்தியின் உருவபொம்மையை எரித்ததாக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், நிர்வாகிகள் மகேந்திரன், தமிழரசன், அமல்ராஜ், விக்ரம், கோகுல்காந்தி, அபிதோ ஜெயின், பாரத் சர்மா, பாலாஜி, அருள், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்புயன் பஞ்சாயத்து ஊழியரான ரவிக்குமார் தனது அரசு பணியை ராஜினாமா செய்து பஞ்சாயத்து ஆணையரிடம் கடிதத்தை வழங்கினார். மேலும் மக்கள் பணி செய்வதற்கு இடையூறாக இருந்த அரசு பணியை ராஜினாமா செய்ததில் எந்தவித வருத்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.
சமூக சேவகர் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியராக பணியை தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை அரசு ஊழியராக பணியாற்றிய போது பல்வேறு மக்கள் நலப்பணிகளையும் முன்னெடுத்து செய்து வந்தார். இந்த நிலையில் ஏழை எளிய மக்களுக்காக சமூக சேவை செய்வது என்று முடிவெடுத்துள்ள ரவிக்குமார் இன்று தான் வகித்து வந்த அரசு பணியை ராஜினாமா செய்து வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரிடம் கடிதத்தை வழங்கினார். அரசு பணியை ராஜினாமா செய்துள்ள சமூக சேவகர் ரவிக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி அரசு ஊழியராக பணியாற்ற தனக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், பணியாற்றிய சமயத்தில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களுக்கான பணியை செய்ய விடாமல் அதற்கு தடையாக இருக்கும் அரசு ஊழியர் என்ற பணியை ராஜினாமா செய்வதில் தனக்கு எந்த வருத்தமும் அல்லது மன வருத்தமோ கிடையாது. இதுவரை தனது மனைவி தலைமையில் நிர்வகித்து வந்த மோகித் குடும்பங்களின் பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு மங்களம், வில்லியனூர் மற்றும் ஊசுடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மக்களுக்கு அனைவரும் இன்புற்று வாழ்ந்திடும் வகையில் இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தாயார் தெய்வத்திற்கு காமாட்சி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை துவங்கி உள்ளதாகவும், அந்த அறக்கட்டளையின் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தேவையுள்ள நபர்களுக்கு தகுதியான பரிந்துரையின் பெயரில் செய்து கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் வரும் அனைத்து எதிர்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் கடவுளின் துணை கொண்டு தனக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களின் பேராதரவுடன் எதிர்கொள்வேன் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அரை நிர்மாணத்துடன் பிச்சை எடுத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பிராந்தியத்தை சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கடந்த 12ஆம் தேதி முதல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சங்கத் தலைவர் ஜெயபாலன் தலைமையில் 12வது நாளாக சுகாதாரத்துறை அலுவலகம் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் அறிவித்தபடி உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும், பணி நிறுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரை நிர்வாணத்துடன் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்காவிட்டால் நாளை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஏம்பலம் அருகே அரசு இடத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டு உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏம்பலம் தொகுதியில் அரங்குனூர் கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த பகுதியில் வீடற்ற ஏழை மக்களுக்கு பட்டா பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீதமுள்ள இடத்தை ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் இன்று அளவீடு செய்ய அப்பகுதிக்கு வந்தனர். அப்பொழுது கிராம மக்கள் அவர்களை முற்றுகையிட்டு எங்கள் பகுதியில் வீடு இல்லாமல் உள்ளவர்களுக்கு மட்டுமே மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி திடீரென பாகூர் வில்லியனூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்த பாகூர் தாசில்தார், பாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கண்டமங்கலத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தெற்கு ஒன்றிய பாக்கம் கூற்றோடு பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற விழாவில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி. வி. சண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மண்டகப்பட்டு கிளைக்கழகம் செல்வம், ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை, கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன், கலைப்பிரிவு செயலாளர் முருகன், சங்கர், கவுன்சிலர் நித்திய கல்யாணி ராமமூர்த்தி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, ஒன்றிய கவுன்சிலர் சுகப்பிரியா ஐயனார், கழக நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட கிளை என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக சென்று 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்கா உள்ளிட்ட 292 ஆசிரியர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தலைமை செயலகம் நோக்கி கண்டன பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமையில் நடைபெற்ற 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பேரணியாக சென்றனர். காமராஜர் சிலை அருகே தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி, தலைமை செயலகம் அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். வணக்கம். சில்வர் சாட் செய்திகள்.